கங்கை நதியை தூய்மைப்படுத்துகிற பணியில் மத்திய அரசு துரிதமாக இறங்குது. கங்கை நீரை தூய்மையாக்குவது தொடர்பான விவாதங்களில் ஈடுபடுறதுக்காக கங்கா மந்தன்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த இயக்கத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், துறவிகள், விஞ்ஞானிகள், அரசு சாரா நிறுவனங்கள், நீர் பாதுகாப்பு அமைப்பில் உள்ளவர்கள் எல்லாரும் இடம்பெறுவாங்க. இது கங்கையோடு நிற்காது, இந்த தூய்மையாக்கும் பணி எல்லா நதிகளிலும் தொடரும் அப்படின்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி நேற்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த கங்கையை சுத்தப்படுத்துறது அப்படின்னு வந்தா அடிப்படையில் முதல்ல ஒரு கேள்வி, கங்கை எப்படி சுத்தம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி முதல்ல அடிப்படையாக வருது. அது என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நடைமுறை சாத்தியமான விஷயமாங்கிறதுக்குள்ள போகலாம். கங்கை ஏன் அசுத்தமாக இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? அது இந்து மதம் சார்ந்த அந்த ரிச்சுவல்ஸ் இருக்குது, இறந்தவர்களின் உடலில் தூக்கி போடுறது எல்லாத்தையும் அந்த இடத்துல சேர்க்குறது. ரெண்டாவது ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர்ற கழிவுகள் எல்லாமே கங்கையில் திருப்பி விடப்படுகிறது. இந்த மாதிரி கங்கை மாசுபடுவதற்கு காரணங்கள் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதனால் அதை லிஸ்ட் அவுட் பண்ணணுங்கிறதுல பெரிய லிஸ்ட் அது. அதனால் நம்மளுடைய மதம் சார்ந்தே அந்த இடத்துல நிறைய நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். புனித நதிங்கிறத அதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். சுத்தம் இல்லாமல் போகிறது, மாசுபடுத்தல், நதிகளை மாசுபடுத்துதல்ங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், முக்கியமான காரணங்கள் அவங்க சொன்னது தவிர என்ன இருக்கு? இல்லை, அதாவது மேஜரான விஷயம் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன். அதாவது இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் 12% தான் காரணம். அங்கே கங்கை பொல்யூட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ். ஆனால் கான்பூர் மட்டும் எடுத்துக்கோமே, கான்பூர் ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட 500 தோல் தொழிற்சாலைகள் இருக்குது. 500 தொழிற்சாலைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பெருமையாக பேசிக்கிறோம்ல, லெதர் குட் எக்ஸ்போர்ட், அதோட விளைவு இன்றைக்கி கங்கை அசுத்தமாயிடுச்சு. இன்றைக்கி கங்கை நம்ம தேசத்தின் அதாவது தேசிய நதி, இந்த நாட்டோட தேசிய நதினா கங்கையை தான் அறிவிச்சிருக்காங்க, தேசிய நதியாக அறிவிச்சிருக்காங்க. ஆக நமக்கு என்ன பயமாக இருக்குன்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் தேசிய சின்னங்களை அறிவிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் பெரும் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குன்னா, அது தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்ட புலியாக இருக்கட்டும், தேசிய விளையாட்டாக அறிவிக்கப்பட்ட ஹாக்கியாக இருக்கட்டும், தேச தந்தை காந்தியோட பொருளாதார கொள்கையாக இருக்கட்டும், தேசிய நதியாக இருக்கட்டும், எல்லாமே மாசுபட்டு போய் இதாகிட்டு வருத்தமாக இருக்காது. தேசிய குறியீடாக அறிவிக்கப்பட்ட எல்லாமே இந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு தான். தேச நதி, இந்த தேசத்தின் நதியாக அறிவிக்கப்பட்டது தேசத்தின் அவமான சின்னமாக மாறி இருக்கு. தேசத்தின் நதியாக அறிவிக்கப்பட்டது கங்கை அப்படிங்கிற பொருளிலிருந்து சுந்தரராஜன் சொல்றாரு, கங்கைக்கு சேவை செய்யற பாக்கியத்திற்காக, மாசடைந்துள்ள கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக நான் வதோதராவை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வாரணாசியினுடைய எம்பியாக தொடர்கிறேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருக்காரு. அதனால கங்கை மீது அவருக்கு ஒரு அக்கறை இருக்கு, அதை சுத்தப்படுத்துறதுக்கான முயற்சியில் அந்த அரசு ஈடுபடும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஆனா அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, கங்கை வாரணாசியிலிருந்து மேற்கு வங்கம் ஹூக்ளி வரைக்கும் 45 மீட்டர் ஆழப்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த நீருக்கு அடியில மணலை ஆழப்படுத்துறது அகழ்வு பணின்னு சொன்னாலே இங்க எல்லாருக்கும் ஏதோ பெரிய கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு திட்டமோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. யூபிஏக்கு ஒரு சேது திட்டம்னா இவங்களுக்கு கங்கை சுத்தப்படுத்துற திட்டமா அப்படிங்கிற எண்ணம் இயல்பாக வருது. அதை எப்படி அந்த எண்ணம் தப்புன்னு எப்படி நிரூபிக்கிறது? தப்புன்னு வேண்டாம். இந்த கங்கையை சுத்தப்படுத்துகிற அந்த திட்டத்துக்கு அந்த அகழ்வு செய்யணுமாங்கிறது முதல்ல பேசிக் கொஸ்டின். செய்யணுங்கும்போது அதில் ஊழல் இருக்குமா இருக்காதா, அந்த மணல் கொள்ளை நடக்க போகுதா, எல்லா கேள்வியும் நம்ம ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தான் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துலையும் அது நடக்குங்கிற சந்தேகம் நேச்சுரலாக எழும் எல்லாருக்கும். ஆனால் எப்படி இவங்க செய்ய போகிறாங்கங்கிறத வச்சு தான் நம்ம அது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்காங்கிறத சொல்லணும். ஆனால் கங்கையை சுத்தப்படுத்துகிற திட்டத்துக்கு அந்த மாதிரி ஆழப்படுத்த வேண்டியது அவசியம்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை செய்யத்தானே வேண்டும், அப்படித்தானே அதை பார்க்க முடியும். அது கான்பூர், நான் ஏற்கனவே சொன்னேன், கான்பூரில் கங்கை நதி அதாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 40% மக்கள், கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் கங்கை நதி நம்பி இருக்காங்க. அவங்க குடிநீர் தேவை, அவங்களுடைய விவசாயம் சார்ந்து 50 கோடி மக்களுக்கான வாழ்வாதாரம் ஜீவ நதி அந்த பாதி இந்தியாவுக்கு தான், கிட்டத்தட்ட 40-50%. கங்கையோட முதல் சாவுமணி எங்கே அடிச்சதுன்னா 1854 ஹரித்வார் அணை கட்டப்பட்டதான் முதல் சாவுமணி கங்கை கிடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், சுந்தர்லால் பகுனா அவர்கள் தேகிரி அணை கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்ஸ், டேம் கொண்டு போன வருஷம் முந்தின வருஷம் உத்தராஞ்சல அந்த பேரவலத்தை நம்ம பார்த்தோம். ஃபாரக்கா பேரேஜ் கட்டினாங்க, ஹூக்ளி ரிவருக்கு தண்ணியை திருப்பிடுறதுக்காக. கங்கை முழுவதும் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு அவருடைய கடைமடை பகுதியில். முதல் விஷயமாக கங்கை நதியில் சேரக்கூடிய எஃப்ளூயன்ஸை ஸ்டாப் பண்ணும். என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, கான்பூரில், திருப்பவும் கான்பூர் தான் வரேன், கான்பூரில் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அரசு போட்டுச்சு 95. 1995 தோல் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொண்டு போய் சேர்க்கலாம்னு ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் கங்கையில் குரோமியமோட லெவல் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 70 டைம்ஸ் 70% 70 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுது, அது எப்படி சேர்க்க போகிறாங்க, அதெல்லாம் தெரியாது. ஒரு சில முக்கியமான
திருவிழா காலங்களில் கும்பமேளா போன்ற காலகட்டங்களில் 7 கோடி மக்கள் வந்து ஒரு 2 வார காலகட்டத்தில் அந்த நதியில் வந்து குளிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிக மிக ஒரு அசுத்த செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஃபோக்கஸ் பண்ண ஒழிய நிச்சயமாக அது நமக்கு தேம்ஸ் நதி நமக்கு நல்ல உதாரணம் இருக்கு. 1956 தேம்ஸ்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுட்டாங்க. ஆனா அந்த மக்கள் இது எங்களுடைய அடையாள சின்னம் சொல்லி இறங்கி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி 2000 வருஷத்துல வந்து சாலமன் மீனை முதல்ல பார்த்துட்டாங்க. சாலமன் ஃபிஷ் வந்து அவங்களுடைய ஒரு ப்ரைட், அது விசா சாலமன் சொல்லி சொன்னாங்க லண்டன் நகரத்து மக்கள். அப்படி ஒரு நதியை வந்து நிச்சயமாக அது உயிர்ப்பிச்சுக்க முடியும். நதியாவே அது தானே உயிர்ப்பிச்சுக்க முடியும். நீங்க போய் ஆழமா தோன்றது எந்த விதமான ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லை. ஹியூமன் இன்டர்வென்ஷன் எங்க இருக்குன்னா அது போய் அங்க அந்த நதியில போய் சேரக்கூடிய கழிவுகளை தடுத்து நிப்பாட்டணும். அந்த நதியை வந்து அசுத்தப்படுத்தாம இருந்தாலே நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன் போதும். நதி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். அவர் வந்து உதாரணத்துக்கு கங்கைக்கு உதாரணமாக சொல்லணும்னா தேம்ஸுக்கு போறாரு, நீங்க சபர்மதிக்கு போவீங்களா? ஏன்னா நர்மதையை வந்து அவங்க சுத்தப்படுத்தியிருக்காங்க, கூவம் மாதிரி இருந்த ஒரு நதியை சுத்தப்படுத்தியிருக்காங்கும் போது நம்ம உள்நாட்டிலேயே அதை பார்க்கலாம். என்ன மாதிரியாக சுத்தப்படுத்தினார்களே, அது எப்படி நடந்தது, ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை போன்ற ஒரு இதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம இந்த தொழிற்சாலை கழிவுகளை தடுத்து நிறுத்துறது, இந்த மாதிரி இந்து ரிச்சுவல்ஸ் அந்த இடத்துல ஓரளவு ரெகுலேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் சுத்தப்படுத்தல் ஆரம்பிக்கவே செய்யும். இதை செய்யாம சுத்தப்படுத்துதல்ங்கிறது நடக்காது. அப்ப இதெல்லாம் நடக்கும்ங்கிற ஒரு கெஸ்ல தான் நம்ம அது செயற்கையாக ஒரு நதியினுடைய ஆழத்தை அகலத்தை ஒரு நதியினுடைய அகலத்தை குறுக்கி கொஞ்சம் சிமெண்ட் மாதிரி போட்டு அதனுடைய அகலத்தை குறைச்சி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தி காட்டுறதன் மூலமாக அது சுத்தமாயிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குதே தவிர வேற எதுவும் அங்க உருப்படியாக பண்ணல அப்படின்னு சொல்லி சபர்மதி சம்பந்தமானவும் நர்மதா சம்பந்தமான விஷயங்களையும் சொல்றாங்க. அதைத்தான் இங்கேயும் செய்ய போறாங்கன்னா இது வந்து ஒரு கண்கட்டு வித்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது குடிநீர் ஆதாரமாகவும் பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல இதில் இவங்க சொன்ன மாதிரி ஒரு 50 கோடி கிட்டத்தட்ட 50 கோடி மக்களுக்கு அது வந்து குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கிறது. எல்லா இதுக்கும் அது ஒரு மேஜர் வாட்டர் ரிசோர்ஸ். அப்போ வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டருக்கு இல்லை அந்த மாதிரி செய்ய முடியாது. ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தாங்கன்னா அதை முழுசாக சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் கங்கை நதிக்கு இருக்கு. அப்போ அதை எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சபர்மதி வந்து சரியான விஷயம் கிடையாது. அந்த நகரத்தில் ஓடக்கூடிய அந்த 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த சைடில் சிமெண்ட் ஸ்லாப்ஸ் போட்டு அந்த தண்ணியை ஸ்பீடாக போச்சு. அது முன்னாடியே அதுக்கு பின்னாடி போய் பார்த்தோன்னா பெரும் அவலமாக தான் வந்து சபர்மதி இருக்குது. அது நல்ல எக்ஸாம்பிளே கிடையாது. தேம்ஸ் நதி நல்ல உதாரணம். முக்கியமான விஷயம் வந்து 1985 கங்கா ஆக்ஷன் பிளான் ஒன்று போட்டாங்க. அது வந்து பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு குழு. அது வந்து கிட்டத்தட்ட அப்போ 1985 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அந்த கங்கை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி. என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 2009 வந்து நேஷனல் ரிவர் கங்கா பேசின் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கும் பிரதமர் தான் வந்து தலைவர், முதலமைச்சர், சுற்றுச்சூழல் இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ ஏற்கனவே இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் எதுக்குமே வந்து பஞ்சம் கிடையாது. உணவுக்கு பஞ்சம் வரலாம், தண்ணிக்கு பஞ்சம் வரலாம். ஆனால் சட்டத்துக்கும் விதிமுறைக்கு பஞ்சமே கிடையாது. அந்த விதிமுறைகளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த விதிமுறைகளை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம், லஞ்ச லாவணியம் இருக்காமல் மக்கள் நலன் சார்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பான முறையில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க கருத்து சொல்றதுக்கு தான் திரும்ப அடுத்த ஸ்டெப் இருக்கு. நதி ஓட்டத்துல ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படின்னு அவங்க ப்ரொபோசல்ல சொல்றாங்க. அதுல சரக்குகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்தும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எதையுமே நீங்க ஆதரிக்க போறது இல்லை? நிச்சயமா கிடையாது. ஏன்னா அதான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி நதி வந்து கடலை போய் கலந்தாகணும். அது வந்து இட்ஸ் ரைட் ஆஃப் த ரிவர், நதியோட உரிமை அது. ஏன்னா அந்த கடலை போய் கலந்தா தான் அந்த கடலோட உப்புத்தன்மை வந்து ஒரே சீராக இருக்கும், சாலினிட்டி லெவல் வந்து ஒரே சீராக இருக்கும். அதுக்கு நம்ம உதாரணம் வந்து பால்டிக் கடலும் ரெட் சீயும். பால்டிக் கடலில் போய் நிறைய நதிகள் போய் சேருது, அதனால நல்ல தண்ணியமாக இருக்குது. ரெட் சீல போய் எந்த நதியும் சேரல, அது வந்து உப்புத்தன்மை ஜாஸ்தியால ஒரு கடலாக மாறி இருக்கு. அந்த உப்புத்தன்மை ஒரே சீராக இருந்தால் தான் அந்த நீர் வந்து நீராவியாகி திருப்பி மேகமாகி மழையாக நமக்கு பெய்யும். அப்போ அடிப்படை விஷயமே அந்த நன்னீர் போய் கடலில் போய் கலக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நன்னீர் கொண்டு போகின்ற கனிம வளங்கள் இருக்கு, மினரல்ஸ், சின்ன சின்ன மினரல்ஸ். அதுதான் வந்து அந்த கடலில் இருக்கக்கூடிய மிக சின்ன உயிரினமான பிளாங்க்டூன்ஸ்க்கு உணவு. அந்த சின்ன உயிரினமான பிளாங்க்டூன்ஸ் தான் சின்ன மீனுக்கு உணவு. அந்த சின்ன மீன் தான் பெரிய மீனுக்கு உணவு. இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி இஷ்யூ. அது மக்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஆக நன்னீர் போய் கடலை போய் கலந்தாகணும். அதை தடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. இப்படி நேரடியாக தெரியாத பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கிறதாக சுந்தரராஜன் சொல்றாரு. ஆனா நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி மத ரீதியான நம்பிக்கைகள் வந்து இந்த மாசுபடுதலுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அதை எப்படி இவங்களால போக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரியல் கழிவுகளை கொண்டு கலக்கிறத வந்து ஏதாவது ஒரு வழியில சரி செய்திருவாங்கன்னு வச்சுக்கலாம்.
ரீசைக்ளிங்லேயோ அல்லது ஏதோ அந்த கழிவுகளை வந்து அங்கே சேர்க்கறதுக்கு முன்னால் எதாவது ஒன்று செய்தோ ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதை எப்படி சரி பண்ண முடியும்? அதை யாராலையாவது ரெகுலேட் பண்ண முடியும்னா அது பாஜகவால தான் ரெகுலேட் பண்ண முடியும். வேற யாரும் அதை செஞ்சா வேற யாரும் செஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும். அதனால இவங்க அந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்கிறது ஒரு வகையில் அந்த கோணத்துல பார்த்தோம்னா அது கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ரெண்டாவது, நன்னீர் போய் கடல்ல சேரணும் அப்படிங்கிறது எந்த அளவு சேரணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். எவ்வளவு சேரணும், எவ்வளவு எக்ஸஸா போறதை வந்து நம்ம எவ்வளவு நம்ம யூஸுக்கு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்ப டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய அளவு சொல்றதையே அவர் ஏத்துக்க மாட்டாரு. அதாவது மனிதர்கள் ஒரு பக்கம் பஞ்சத்துல சாகிறோம், இன்னொரு பக்கம் வெள்ளத்துல சாகிறோம். ஆக இதை வந்து ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம என்விரான்மெண்ட்டையும் கொண்டு வரணும். மனித வாழ்வு அதை விட முக்கியமானதுன்னு நம்ம சொல்லணும். அப்போ இன்னைக்கு சைனா பார்த்தீங்கன்னா இமாலயாஸை அணுக்கதிர் மூலமாக பிளந்து அது மூலமாக தண்ணியை எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று சுற்றி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை, பிளந்து கொண்டு போகலாம். சூயஸ் கனால் பார்த்தீங்கன்னா செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கனால் தான். ஆப்பிரிக்காவை சுற்றி போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஈஸியாக போகிறது. அவ எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குங்கும் போது அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் நம்ம நிறைய இருக்குது. எந்த இடத்தில் அதிகமாக தோண்டலாம், எந்த இடத்துல தோண்டக்கூடாது, எந்த இடத்துல வடிநீர் நிறைய இருக்குது, எந்த இடத்துல இல்லை, இது எல்லாமே நம்ம பக்காவை பிளான் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜியோட துணை இருக்கிறது. அதனால தான் அந்த அறிவியல் அறிஞர்களோட சேர்ந்து ஒரு பக்காவான ஒரு பிளான் போட்டு நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு இன்னைக்கு அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்கிறது தான். இந்தியாவுக்கு ஒரு மோசமான முன்மாதிரி சைனா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுவீங்க. த்ரீ கார்ஜஸ் அணைன்னு ஒரு உலகத்தின் மிகப்பெரிய அணையை வந்து சைனா கட்டி அது மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடாக மாறிட்டு இருக்குன்னு அவங்களுடைய கவர்மெண்ட்டே வந்து ஒத்துட்டுருக்காங்க. ஆக நம் மனிதர்களாகிய நம்மளுடைய அறிவு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களோட அறிவை விடவும் இயற்கையோட அறிவு பெருசு. அதை ஒத்துட்டு தான் ஆகணும். யூ ஹேவ் டு அக்செப்ட் தட். அதை வந்து நிச்சயமாக ஒத்துட்டு ஆகணும். அந்த இயற்கை வந்து அந்த நன்னீரை கொண்டே கடலில் போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நிச்சயமாக நம்மளுடைய நல்வாழ்வுக்கான காரணம் தான். அது வந்து இயற்கையை இது பண்ண போது அந்த நன்னீர் போய் கடலில் கலந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போக முடியும். நிறைய விஷயம் நம்ம வந்து சொல்லிட்டே போக முடியும். பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.